அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக 20/12/2023 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறும். ஏனென்றால் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நீச்ச நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான். அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது. குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை. எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் அதிலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சி இதிலும் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக வானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க. மற்ற கிரகநிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம், நேர்மை, வைராகியம், உயர்ந்த செயல்பாடுகள் என அனைத்தையுமே மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் ஆளுமை மிகுந்த அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார். அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க. அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை. அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொடுப்பாருங்க. மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள், வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் தற்போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார். ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன், மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது. கல்வி, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க. மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இப்போது குரு வக்ர நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது பலவற்ற முறையில் கிடைக்கிறதுங்க. எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தற்போது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. நேர்கதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதையில் பயணி
பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார். குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமமாகக்கூடிய குருவின் அமைப்பு மிக பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் சேருவதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்கள்ல மாட்டி தவித்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிறைந்த முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. புத்திர பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே சமயம் சனியும் கும்பராசியில் அமருகிறார். இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி குருவின் அமைப்பு இருக்க ரிஷபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் கெட்டில் இருப்பது கெட்டும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு விரயத்தில் இருப்பதால் பல்வேறு விதமான விரய சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் பிடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் புதையலுக்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிர்ஷ்ட புதையலாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை விரயஸ்தானத்தில் பாதைக்கு மேல் கடந்துவிட்ட குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல பல இனிமையான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நிரந்தர வேலை அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனியும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த முன்னேற்றம் பெற முடியும். ராசியின் அதிபதியான சுக்கிரனும் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் ஏற்பட்ட தடைகளை விலக்கி பல மடங்கு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் வலுவருவதால் பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். சுப நிகழ்வுகள் இனிமையாக நடக்கும். 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை கிடைப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுக எதிர்ப்பு பல்வேறு வகையான தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகுங்க. அதைவிட குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் குரு. வலிமையுடன் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும். எந்த காரியத்தை கையில் எடுத்து முயற்சி செய்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிட்டும்.